இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பொதுவாக ஒரு வசனத்தை எடுத்து நம்ம அதுல ஆழமான கருத்துக்களை அல்லது அதை குறித்து பிரசங்கம் பண்ணுவோம். இன்றைக்கு யோபுவின் புஸ்தகத்தை குறித்த ஒரு சில காரியங்களை உங்களுடைய மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் நம்ம நிறைய முறை யோபுவை குறித்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம், யோபுவை பற்றி படித்திருக்கிறோம், பைபிள் ஸ்டடி கூட யோபுவை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே நான் சொல்ல போகிறது இந்த யோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை முதலாவது வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனாலே அவன் கிழக்கத்தி புத்திரரிலே எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், யோபுவை குறித்த ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் அந்த யோபுவின் புஸ்தகம் முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 42ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம். முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகளும் 6000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தின் துவக்கம் யோபுவுக்கு இருந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லியிருக்கு. அவனை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இரண்டாவது, அவனுக்கு இருந்தான ஆடு மாடுகள் குதிரைகள் ஒட்டங்கள் பணிவிடைக்காரர்கள், அவைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. இப்போ அந்த யோபுவின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்துல இப்போ அவைகள் இரண்டத்தனியான ஆசீர்வாதங்களை பெற்றவனாக அவன் காணப்படுவதை இந்த புஸ்தகம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு துவக்கம், ஒரு முடிவு. யோபுவின் துவக்கம் எப்படி இருந்தது, யோபுவின் முடிவு எப்படி இருந்தது என்று இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக்கி பெருக்கி நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து முன்பு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு அல்ல இரட்டிப்பான நன்மைகளை பெற்று வாழ்வதை காணும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. அல்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்படி இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு யோபு என்ன செய்தான் என்று நாம பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறான், நம்மளை போலதான் படிச்சான், நம்மளை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அவன் நல்ல வசதியாக, நல்ல ஆடம்பரமாக நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு இடைப்பட்ட காலத்துல ஏதோ நடந்திருக்கிறது என்று அர்த்தம். அப்படித்தானே? ஒரே கிளாஸ்ல படிச்சோம், ஒரே காலேஜ்ல படிச்சோம், படிச்ச பிறகு வேற வேற இடத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு பல வருடங்களுக்கு பின்பு அவனை சந்திக்கிறோம். அவன் சொல்றான், நான் ஒரு கம்பெனியுடைய சிஇஓவா இருக்கிறேன், அல்லது அப்படி ஒரு பெரிய கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறேன், இப்படி இப்படி இருக்கிறேன்னு சொன்ன உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல படித்தோம், ஒரே மாதிரி படித்தோம், இப்படிதான் நம்முடைய நிலைமை இவ்வளவு உயர்ந்திருக்கிறதே என்று கேள்விப்படும் போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே ஏதோ ஒரு காரியம் நடந்ததினாலே தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் இந்த உயர்வுக்கு வந்திருக்கிறான். அப்படித்தானே? சும்மா இருந்திருந்தா என்ன நடந்திருக்காது, இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் அப்படித்தான். உயர்ந்த நிலைமையில இருக்கிற எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, அல்லது என்ன சொல்லலாம், கடினமாய் உழைத்திருப்பார்கள், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றி பணத்தை கொண்டு வந்திருப்பார்கள். ஆகவேதான் உயர்ந்த நிலைமையில இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்திலே நடந்தது என்ன என்பது ஒரு முக்கியமான காரியம். அல்லேலூயா. எல்லாரும் இரண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நாமும் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம், பரவாயில்ல, 100 மடங்கு இல்லாவிட்டா கூட ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தா கூட போதும், என்னுடைய சம்பளம் ரெட்டிப்பானா போதும், எனக்கு இருக்கிற வீடு இன்னும் இருக்கிற வீட்டை விட கொஞ்சம் பெருசா இருந்தா போதும், ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த யோபுவை கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதித்தார்.
அதற்கு என்ன நடந்தது, என்ன காரணம் என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம கேட்கிறோம்ல, ஒரு மனுஷன் இந்த ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான், ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஒரு கலெக்டருக்கான படிப்புல அவன் IAS-க்காக தேர்வு எழுதி பாஸ் பண்ணி விட்டான் அப்படின்னா நம்ம அவன்கிட்ட கேட்கிறோம், எப்படி பாஸ் பண்ண, என்னவெல்லாம் படிச்ச, என்ன எப்படி எவ்வளவு நேரம் படிச்ச, எதையெல்லாம் மனப்பாடம் பண்ண, எதையெல்லாம் நீ எப்படி படித்து இந்த தேர்வை எழுதி முடித்தாய், வெற்றி அடைந்தாய் என்று அவனை பார்த்து கேட்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை படிச்சேன், இவ்வளவு நேரம் படிச்சேன், இதுல எல்லாம் அதிக கவனம் செலுத்தினேன், இந்த பேப்பரை எல்லாம் படித்தேன், இந்த நியூஸ் எல்லாம் நான் கேட்டேன், என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க, எழுதும் போது இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருந்தது, நான் பாஸ் பண்ணி விட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே, நான் அந்த சிவில் சர்வீஸ் அந்த கலெக்டருக்கான IAS எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கள் சொன்னது போல நானும் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன். அதை படிக்க ஆரம்பித்து அவர்கள் சொன்னது போல நானும் கருத்தாய் படித்து அந்த காரியங்களை படிக்கும் போது நானும் வெற்றி அடைகிறேன். அல்லேலூயா. அதானே உண்மை, அதான் உண்மை. அல்லேலூயா. அதை போல இந்த யோபு இவ்வளவு ஒரு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன காரணமா இருந்திருக்கும் என்று நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சும்மா கிடைச்சிருக்காது எதுவுமே. ஒரு வேலையில உயர்வு கிடைக்க வேண்டுமானால் சும்மா கிடைக்காது, வாழ்க்கையில உயர வேண்டுமானாலும் சும்மா அது நடக்காது. ஏதோ ஒரு கடினமான பாதை வழியாய் நடந்திருக்கலாம், அல்லது கடினமான உழைப்பு இருந்திருக்கலாம், ஆகவேதான் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதை போல இந்த யோபு என்ன செய்தார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த யோபுக்கு ஒரே நாளிலே அவன் எல்லாவற்றையும் இழந்தான். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது படிப்படியாக அவனுடைய எல்லாவற்றையும் அவன் இழக்கிறதை பார்க்கிறோம். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனுக்கு என்ன இருந்தது என்று பார்க்கிறோம். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் இவைகளெல்லாம் மிருக ஜீவன்கள் இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம் அவன் ஒரே நாள் இழந்தான். அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு குமாரர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அவன் ஒரே நாளில் இழந்தான். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சோதனை வரலாம், இப்படியா வரணும்? யோசித்து பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு லாஸ் வரலாம், இப்படியா வரணும்? படிப்படியா தான் லாஸ் வரும். இன்னைக்கு தான் நம்ம கேள்விப்படுகிறோம், பல லட்சம் கோடிகள் ஒரே நாளிலே பங்கு சந்தையில இழந்தார்கள் என்று நம்ம கேள்விப்படுகிறோம். அது கூட அவர்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. பல லட்சம் என்று சொல்லி இருக்கு, இன்னும் அவங்க கிட்ட பல லட்சம் இருக்கும். ஆகவே அது ஒரு பெரிய இழப்பல்ல. ஆனால் இந்த யோபுவோ தனக்குண்டானவற்றை எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். அல்லேலூயா. ஆடு, மாடு, கோழி, கழுதை எல்லாம் இழந்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்தான், அந்த வீட்டையும் இழந்தான். இப்ப இருக்கிறது மனைவி ஒரு ஆள் மட்டும்தான். அல்லேலூயா. மனைவி ஒன்றுதான் கூட இருக்கிறாள், வேற எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போனா. இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அல்லேலூயா. அது 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே விதமாக சொல்லி இருக்கிறது. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அவன் தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள். இதெல்லாம் ரொம்ப தடவை கேட்டிருக்கோம், நிறைய தடவை அதை கேட்டிருக்கோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள். கையினாலே சொரிய முடியல, கையினால சுரண்ட முடியல. அதனால என்ன வைத்திருக்கிறான், ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. சில நேரம் நம்ம அந்த சீப்பெல்லாம் வச்சு சுரண்டுவோம்ல, இங்கே ஒரு இடத்துல கொசு கடிச்சிருச்சாலே அப்படிங்கும் போது சீப்பு அதை எதையோ ஒண்ணு வச்சு சுரண்டுவோம். அவனுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள். அது என்ன செய்யுது, பிக்குது, அப்படியே பிக்குது. பிக்கும் போது கையில சுரண்ட முடியல, அவன் ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நடந்தது. அல்லேலூயா. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். இந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற வேளையிலே என்ன பார்க்கிறோம் என்றால், அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. அவனுடைய நண்பர்கள் 3 நண்பர்களை முதலாவது சொல்லி இருக்குது, 2வது ஒரு நண்பனை சொல்லி இருக்குது. அவளுடைய பெயர் ஒருவன் எலிப்பாஸ், பிஸ்தாத், சோப்பார் அப்படிங்கிற 3 நண்பர்கள், சிநேகிதர்கள் அவனுக்கு இருக்கிறார்கள். அந்த சிநேகிதர்கள் எல்லாம் வந்து அவனிடத்துல பேசுகிறார்கள். முதல்ல கொஞ்ச நாள் ஒண்ணுமே பேச முடியல. சில வேளை அப்படித்தானே, நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள்
ரொம்ப படுத்திருக்கும் போது போய் உடனே என்ன பேசுறதுன்னே தெரியாது, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாது, எப்படி ஜபிக்கிறதுன்னே தெரியாது, பார்த்துட்டே இருப்போம். ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது, இப்படி இருக்குது, எப்படி இந்த வலியை தாங்கிக்கிறாங்க, எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க, எப்படி இந்த செலவை சமாளிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, பல கேள்விகள் நம்முடைய மனதிலே வரும். ஆகவே ஒன்றும் பேச முடியாமல் உட்கார்ந்து இருந்தாங்க. இவனுடைய நண்பர்களும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2:13 வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம், சாதாரண துக்கம் அல்ல. ஏனென்றால் உடல் பலவீனம் மாத்திரமல்ல, சுகவீனம் மாத்திரமல்ல, அவன் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது சுகவீனமாகவும் காணப்படுகிறான். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். சரீரத்துல மாத்திரம்னா சரி, பணம் இருக்கு, நம்ம பணத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்ப பணமும் இல்ல, எல்லாவற்றையும் இழந்து விட்டு இப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள்னாலே பாதிக்கப்பட்டு அவன் மிகவும் கொடிய துக்கத்திலே இருக்கிறான் கண்டு அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனுடைய தரையிலே உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லேலூயா. சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சூழ்நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு அருமையான நண்பர்கள். நம்ம என்ன போவோம் ஒரு இடத்துல, சரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் உட்காருவோம், அதுக்கு மேல உட்கார மாட்டோம். அதுவும் இப்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள் உள்ள ஒருத்தரை பார்க்க போயின்னா எவ்வளவு நேரம் நிற்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா நல்லா நீட்டா படுத்திருக்காங்க, ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி அல்லது ஒரு ஆபரேஷன் அப்படின்னா போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னது, பருக்கள். அப்படின்னா என்ன இருந்திருக்கும், ஸ்மெல் எல்லாம் இருந்திருக்கும். அதை பார்க்கறதுக்கே அருவருப்பு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள் அப்படின்னா அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள், அந்த அவனுடைய நண்பர்கள் வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. எத்தனை நாள் உட்கார்ந்து இருந்தாங்க? 7 நாள் உட்கார்ந்து. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? இப்படி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா பரவாயில்ல. 7 நாள் பக்கத்துல வந்து உட்கார்ந்து நம்ம விசாரிக்கிற, நமக்காக துக்கப்படுகிற நண்பர்கள் யாராவது இருக்காங்களா? 7 நிமிஷம் இருப்பாங்களான்னு தெரியல. நான் பலமுறை ஆஸ்பத்திரிகளே சிலர் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வதற்கு சிலரை அழைத்திருக்கிறேன். அவங்களுக்கு யாரும் இல்ல, போய் பக்கத்துல கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு நாள் கவனிங்கன்னா அதுக்கு ஆள் இல்ல. பிரைவேட் ஆஸ்பத்திரின்னா யாராவது போவாங்க, அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னா சுத்தம். ஐயோ, அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எப்படி போய் பக்கத்துல உட்கார்றது? சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதோ ஒன்ன சொல்லி என்ன செய்வாங்க, அழிவிடுவாங்க. இந்த மனுஷனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள். அவன் துக்கமாக வேற இருக்கிறான், அவனாலையும் பேச முடியல, இவங்களும் பேசல. 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள். கட்டில உட்காரல, டேபிள்ல உட்காரல, பெஞ்சில உட்காரல, தரையிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ சொல்ல போனா அந்த துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, அப்படித்தானே சொல்லிருக்கு, மகா பெரிய துக்கம் என்று கண்டு அவனோட உட்கார்ந்து இருந்தாங்க. தரையில 7 நாள் உட்கார்ந்து இருந்தாங்க. அருமையான நண்பர்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அருமையான நண்பர்கள் அந்த 7 நாள் உட்கார்ந்து இருந்த பின்பு இப்போ அவனோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு அருமையான நண்பர்கள், அந்த 3 பேரும் அவனோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ யோபுவின் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது முதல்ல யோபுவின் சரித்திரத்தை குறித்து அப்படி நம்ம வாசித்துட்டு வர்றோம். பின்பு நம்ம வாசிக்கும் போது எலிப்பாஸ் சொன்னதாவது, பில்தாத் சொன்னதாவது, சோப்பார் சொன்னதாவது அப்படின்னு அந்த அதிகாரங்களிலே முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். இப்ப முதல்ல எலிப்பாஸ் என்கிற அந்த நண்பன் பேச துவங்குகிறான். அல்லேலூயா. அவன் என்ன பேசுறான் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அவன் என்ன சொல்றான்? 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பார். நல்ல நண்பர்கள் தான், அவன் மேல் நல்ல பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா அவனோடு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? உமக்கு அழிவு நேரிட்டு இருக்கிறது, இவ்வளவு காரியங்களை இழந்திருக்கிறீங்க, இதையெல்லாம் உனக்கு இல்லாம போயிருக்கிறது, இப்போ அதம் பண்ணப்பட்டிருக்கிற அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாரு. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? நீ குற்றம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு வந்திருக்குன்னு. நல்ல நண்பர்கள் தான், 7 நாள் கூட இருந்தவங்க தான்.
இப்ப சொல்றத கேட்டா குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இத கொஞ்சம் நினைச்சு பாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீ விதைச்சதை நீ அறுத்திருக்கன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? சொல்றது அந்த ஃப்ரெண்டு சொல்றது என்னன்னா, உண்மையிலே நீ எதை விதைச்சியோ அதைத்தான் அறுத்திருக்கிற அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெந்த புண்ணுல என்னதான் வேலை. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி அவன் ஏற்கனவே மகா கொடிய துக்கத்துல இருக்கிறான், வேதனையில இருக்கிறான். வந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதே அறுக்கிறார்கள். அப்படின்னா நீ அநியாயம் பண்ணின, இப்ப அநியாயத்தை அறுக்கிறேன்னு சொல்றான். எப்படி இருந்திருக்கும் யோபுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நண்பர்கள் எப்படி வந்து ஒரு ஆதரவாக பேசுவார்கள், நல்ல அவனை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, பலப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, அல்லது தைரியப்படுத்துற மாதிரி பேசுவாங்கன்னா, இப்ப அவங்க வந்து சொல்றது யோபுக்கு இன்னும் வேதனையை கொடுக்கிறது. அல்லேலூயா. அநேக வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருக்கணும்ல, நம்மளே வேதனையில் இருப்போம், நம்மளே சிக்கல்ல இருப்போம், என்னடா செய்யறதுன்னு இருப்போம். வந்தவங்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு இன்னும் நம்மளை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. பேசிருக்காங்களா இல்லையா? எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க. அல்லேலூயா. யோபுவுக்கும் அப்படித்தான் நடந்தது. அல்லேலூயா. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, அநியாயத்தை உழுது தீவினை விதைக்கிறவர் அதையே அறுக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மீண்டும் அவன் சொல்லுகிறான். 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சர்வ வல்லவர் உன்னை சிட்சித்திருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருக்கிறாரு அப்படின்னு திரும்பவும் சொல்றான். முதல்ல சொன்னதுக்காக பரவாயில்ல, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, அநியாயத்தை விதைத்து அநியாயத்தை அறுக்கிறான். இப்ப சொல்றான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சை என்ன செய்யும்? அற்பமாய் எண்ணாதிருங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் யோபுடைய துக்கம் என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. கொடிய துக்கம் இன்னும் கொடிய துக்கமாக மாறுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், தெரிந்தவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் வேதனையில் இருக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே அவர்கள் வேதனையில இருக்கிறார்கள், ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கிறாங்க. திரும்பவும் போய் அவங்களை வேதனைப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை கூட சொல்லாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆனா இந்த உற்ற நண்பர்கள் இப்படியே சொல்லுகிறது மிகவும் மிகவும் வேதனையாக யோபுக்கு இருக்கிறது. அடுத்தவன் துவங்குறான், பில்தாத் என்கிறவன் துவங்குறான் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர், நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவர்களை பேசுவீர், எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல இருக்கும். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ. தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ. அப்படின்னா என்ன? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்திருக்கிறாரு. உனக்கு வந்த வியாதி நீ செஞ்ச அக்கிரமத்தினால வந்தது, ஆண்டவர் சரியா நியாயம் தீர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அவன் தான் அப்படின்னா இவனும் அப்படியானா இவனும் அப்படித்தான் பேசுறான். ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தவன் சொல்றான், சோப்பார் சொல்றான் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 11 வசனம் 13ஆம் வசனம். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அவர் அதை கவனியாதிருப்பார். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன சொல்றா பாருங்க. மனுஷருடைய மாயத்தை அவர் என்ன செய்வார்? அறிவார். அப்படின்னா நீ மாயம் பண்ணி இருக்கிற,
நீ மாயம் பண்ணி இருக்கிற, நீ உண்மையான கிறிஸ்தவன் அல்ல, நீ உண்மையான ஆண்டவரை நம்புகிறவன் அல்ல, உண்மையான விசுவாசி அல்ல அப்படின்னு நம்மள சொல்ற மாதிரி அவன் சொல்றான். மனுஷனுடைய மாயத்தை அறிவார். நீ மாய்மாலம் பண்ணி இருக்கிற, ஆண்டவருக்கு பயப்படுறவன் சொல்லி, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி வாழ்ந்திருக்கிற, அதெல்லாம் மாய்மாலம். உன்னுடைய அக்கிரமத்தை கண்டும் அவர் அதை கவனியாது இருப்பாரோ? அப்படின்னா நீ அக்கிரமம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு இது வந்திருக்குங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி வேதனையில இருக்கிற மனுஷங்கிட்ட எப்படி எல்லாம் போய் பேசுறாங்க பாருங்க. 14ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். 14ஆம் வசனம், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால், உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அநியாயம் உடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயமுடைய கூடாரத்தில் இருந்தால் கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிருங்கிறான். அப்படின்னா என்ன சொல்றான்? அக்கிரமம் இருக்கு, அநியாயம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? தேவன் உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த மனிதனை பார்த்து உம்முடைய கையில என்ன இருக்குன்னு சொல்றான்? அக்கிரமம், அநியாயம் அப்படின்னு சொல்றான். சில வேளையில நமக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறோம், என் மேல இப்படி அநியாயமான குற்றங்களை சுமத்துறாங்களே, அக்கிரமம் காரன்னு சொல்றாங்களே, இப்படி அநியாயம் என் கையில இருக்கு, உன்னுடைய வீட்டிலே அநியாயம் இருக்கு, உன்னுடைய கையில அநியாயம் இருக்குன்னு என்ன பார்த்து சொல்றாங்களே அப்படின்னு வேதப்பட்டிருக்கோமா இல்லையா? இருக்கு, உண்மையிலே இருக்கு. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக பயந்து நடக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் அவளை அக்கிரமக்காரர்கள் என்றும் அவளை அநியாயம் செய்கிறவர்கள் என்றும் அவள் மேல் என்ன முத்திரை குத்துகிறார்கள், பேசுகிறார்கள். யாரை போல? இந்த சோப்பாரை போல. அல்லேலூயா. யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். சரி, மூன்றாவது மனிதன் என்ன சொல்லுகிறான்? 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து நீர் தந்திரமுள்ளவரின் நாவை தெரிந்து கொண்டீர். அப்படின்னா நீர் தந்திரம் செய்கிறீர், நீர் தந்திரம் செய்கிறவர்களுடைய நாவை தெரிந்து கொண்டீர். அப்படின்னா நீர் பேசுறது உண்மை இல்ல, நீர் தந்திரமாய் பேசுகிறீர். உம்முடைய வாய் சொல்லுகிற வார்த்தைகள் உம்மை அக்கிரமக்காரன் சொல்லி காட்டுகிறது. அடுத்த வசனம், நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. எப்படி சொல்றான் பாருங்க. யோபை குறித்து சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் வாயினாலே என்ன செய்யல? 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தானே. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. வாயினால பாவம் செய்யல, தன் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அந்த மனுஷனை பத்தி தான் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் அல்ல உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது. ஆனா வேதம் அதை பற்றி, யோபை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் தன் நாவினாலே பாவம் செய்யவே இல்லை. ஆனா இவன் சுமத்துற குற்றத்தை பாருங்க. உம்முடைய வாயை உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணி, தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரே சாட்சி கொடுத்த என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகமாகிய என்னுடைய தாசனாய் யோபுவை போல ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இந்த நண்பர்கள் அவன் மேல் குற்றத்துக்கு மேல் குற்றத்தை சுமத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்டான மறுபடியும் சோப்பார் பேசுறான் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் வாசித்தால், 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 24. ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் குறுக்குவில் அவனை உருவ எய்யும், உருவின் பட்டயம் அவன் சரீரத்தையும், பின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும், அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கி இருக்கும்.
அவையாத அக்கினி அவனை பட்சிக்கும். இங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருந்தது, அநியாயம் இருந்தது, பாவம் இருந்தது, மாய்மாலம் இருந்தது. அவனுடைய ஆகவே அவனுக்கு கிடைத்திருக்கிறதான இந்த தண்டனை சரியான தண்டனை என்று அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான் யோபு. தன்னுடைய நண்பர்கள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நினைச்சு பார்த்தானா? இல்ல. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம நல்லா இருக்கும் போது நம்மளை நல்லவன் சொல்லுவாங்க. நமக்கு தீமை, நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் நேரிடும் போது அல்லது இவ்விதமான கஷ்டங்கள் வரும்போது நம்ம எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க. அல்லேலூயா. இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு விபத்துல, ஒரு ஆபத்துல இருக்கும்போது அல்லது ஒரு இக்கட்டுல இருக்கும்போது அவர்கள் நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவார்கள் என்று. இல்ல, ஆறுதல் அல்ல, மேலும் மேலும் நம்மை புண்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக எலிப்பாஸ் மீண்டும் சொல்லுகிறான். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. ஆமா, கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது என்று சொல்லுகிறான். கடைசியாக எலிகு என்கிறவன் வந்து சொல்றான் பாருங்க. எலிகு என்பவன் வந்து சொல்றான் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகையலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டு. பாருங்க, எல்லாரும் வந்து அவன் மேல் கோபம், எல்லாரும் வந்து அவன் மேல் அக்கிரமத்தை சுமத்துகிறார்கள், எல்லாரும் அவனை வேதனைக்கு மேல் வேதனைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து முதல் 3 வசனங்களிலே யோபுவை குறித்த சாட்சியும் யோபுவுக்கு உண்டாயிருந்த ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. 42ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே யோபு இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இடையிலே நடைபெற்ற காரியங்கள் என்ன? அவன் வியாதிப்பட்டு அவன் மரண தருவாயிலே இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுக்கு இன்னும் வேதனைக்கு மேல் வேதனை, அவனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்டிராத பல காரியங்களை அவனை குறித்து சொல்லுகிறதை காண்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் யோபுவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்ததா என்று கேட்டா இல்ல. அவர்கள் எல்லாம் வந்து அவனை குறை சொன்னாங்க, அவனை குற்றப்படுத்தினார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே ஒன்று நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். இடைப்பட்ட வேளையில என்ன நடந்தது, யோபு என்ன சொன்னான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டிலே, பிரயாசங்கள்ல அல்லது விபத்துகளிலே அல்லது பலவிதமான நெருக்கங்கள்ல இருக்கும் போது நாம என்ன சொல்றோங்கிறத வச்சுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க, நம்மளை குறைத்தான் சொல்லுவாங்க, நம்மளை குற்றம் தான் சொல்லுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்தத்தான் செய்வாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை வைத்துத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது என்ன? எல்லாவற்றையும் இழந்த போது யோபு சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க முதல் படி. யோபு ரெண்டத்திலேயே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவனுடைய நண்பர்கள் அவனை குறை கூறினதல்ல. யோபு சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த சிச்சுவேஷன் யோசித்து பார்க்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களாலே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அவனிடத்திலே வந்து அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இவ்விதமாய் பேசுகிறார்கள். ஆனால் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய வியாதி நேரங்களிலே, இவ்விதமான இக்கட்டான சூழ்நிலைமையிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் யோபுவின் மேல இன்னும் ஆண்டவருக்கு நம்பிக்கை அதிகமாய் வந்தது.
யோபு மேல் இன்னும் ஆண்டவர் பாசம் வைத்தார். இன்னும் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் ஏன் சித்தம் கொண்டார் என்றால், தன்னுடைய இக்கட்டான வேளையிலே, வேதனையான சூழ்நிலைமையிலே, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அவர் சொன்னார், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்பி போவேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எந்த இழப்பு வந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும், இந்த வார்த்தை நம்ம சொன்னோம்னா கர்த்தர் நம்மை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க. நாவிலே வாயிலே அதிகாரம் இருக்கிறது. அந்த நாவுக்கு அதிகாரம் இருக்குது. மரணமும் ஜீவனும் அந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு இவ்விதமாய் சொன்ன உடனே ஆண்டவருக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை குளிர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. இவ்வளவு இழப்பு, இவ்வளவு கஷ்டம் இருந்த போதிலும் என்னுடைய தாசனா யோபு சொல்லுகிறான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மனைவி வந்து சொல்லுகிறாய், இன்னும் உடைய உத்தமத்திலே நீர் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருக்கிறது ஒரே ஒருத்தர், பையங்க இல்ல, பிள்ளைகள் இல்ல, எல்லாம் போச்சு, வேலைக்காரங்களை முடிஞ்சாங்க, விருத்தம் கூட இல்ல. கூட இருக்கிறது ஒரே மனைவி. அந்த ஒரே மனைவி சொல்லுகிறாள், என்ன சொல்ற? இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அட, நண்பர்கள் எல்லாம் அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல, சொந்த மனைவி இப்படி சொன்ன எவ்வளவு வேதனையா இருக்கும். இருக்கிற அருமையான நண்பர்கள்ட்ட கேட்டா தான் தெரியும், மனைவிமார்கள் சில வார்த்தைகளை பேசும்போது ஆண்களுக்கு எப்படி வலிக்கும்னு. அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு ஒரே வலி, பிரசவ வலி மட்டும் தான் தெரியும். ஆண்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு தெரியாது. இப்ப பாருங்க, யோபுவின் மனைவி சொல்லுகிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அந்த யோபு என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவேளை ஒருவேளை தீமையா இருந்தா கூட தேவன் அனுமதித்தார்னா அந்த தீமையை ஏற்றுக்கொள்ளுகிறதான் நல்லது. அந்த தீமையில ஒரு நன்மை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சுவேங்கிறார். தேவனே உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற என்னுடைய தாசனாய் யோபு அவனை போல ஒருவனும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் நீதிமான் என்று ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் சொல்றான், நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஜனங்களா சர்ச்சுக்கு வந்து சரி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இப்போ சரி இந்த பிரச்சனைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஞானஸ்நானத்தை எடுத்துருவோம் அப்படின்னு ஞானஸ்நானம் எடுத்த உடனே இவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டோம், இப்ப நம்ம நீதிமான ஆயிட்டோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சண்டையே போடுறாங்க. ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு கூட ஆண்டவரிடத்துல, ஏன் ஆண்டவரை எப்படி பண்ணீங்க, நான் இப்படி எல்லாம் நான் எல்லாம் வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், ஆண்டவருக்கு இதை கொடுத்தேன், செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வழக்கு பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க தெரியுமா? ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி, ஏன் ஆண்டவரை எப்படி செய்றீங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்தா சரியா போயிடும் நினைச்சேன், அல்ல பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டவன சரியாயிரும் நினைச்சேன், ஏன் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில இப்படி இப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி மேலே கேட்கிறாங்க. ஆனா இந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்குள்ளோருமாய யோபு சொல்லுகிறான், நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காட மாட்டேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வழக்காடுறாங்க தெரியுமா? ஏதோ பெரிய நீதிமான் மாதிரியும், ஏதோ ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செஞ்சுட்ட மாதிரியும். 10 நாள் தான் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, இப்ப உரிமையோட ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாங்க.
ஆனா இங்க பாருங்க சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேங்க. அல்லேலூயா சொல்லுமா? எவ்வளவு நீதி நம்மகிட்ட இருந்தாலும் வேதம் சொல்லி இருக்கிறது, அவைகளெல்லாம் அழுக்கடைந்த கந்தைகளை போல இருக்கும். அதனால ஆண்டவர்கிட்ட யாரும் சண்டை போடக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு சர்ச்சைக்கே வராம இருப்பாங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு ஆண்டவரே விட்டுட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு வேளை 2-3 வருஷம் சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் எனக்கு அதை செய்யல இதை செய்யல, ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு, சண்டை ஆண்டவர் என்ன நேரடியா போய் அடிதடியா பண்ண முடியும்? மனசுல சண்டை, ஜெபத்துல சண்டை. ஏன் ஆண்டவர் எப்படி சொன்னீங்க? நாங்க இப்படி எல்லாம் இருந்தேன், அப்படி எல்லாமே இருந்தவன். யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் நீதி நிமித்தம் அல்ல, நீர் எனக்கு இறங்குன்னு ஆண்டவரை பார்த்து கெஞ்சணும். சொல்லுமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட நீதிமான் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாலாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்றார். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு உறுதியான காரியம் பாருங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள் ஆயிடுச்சு, எப்ப சாவோன்னு தெரியல, அப்படி இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபம் பண்ற? ஆண்டவரே, இன்னும் 3 நாள் தான், 3ஆவது நாள்ல எனக்கு சுகம் தரல, அவ்வளவுதான் ஆண்டவரே, நான் அப்புறம் சர்ச்சைக்கு வர மாட்டேன் ஆண்டவரே, அப்புறம் உபவாசம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சொல்றவா இல்லையா? சொல்லாதவங்க மாதிரி இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க தெரியுமா? சின்ன சின்ன ஒரு பலவீனம், சின்ன சின்ன ஒரு வியாதி, சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் மட்டும்தான், இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு இதை செய்யல, அடுத்த வருஷத்தை என்ன சர்ச்சில் பார்க்க முடியாது, இந்த மாசத்துல இது எனக்கு செய்யல ஆண்டவரே, அப்புறம் நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அப்படி எல்லாம் சொல்றான். ஆனா பாருங்க, இந்த யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும், ஆமாங்க, அல்லேலூயா. எனக்கு மரணம் வந்தால்னு சொல்லல, அது வேற வித்தியாசம். எனக்கு மரணம் வந்தா கூட பரவாயில்ல, நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லல. அவரே என்னை கொன்னுட்டாலும் சரி, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லல, அது நார்மலா வரக்கூடியது. வியாதிப்பட்டிருக்கா, மரணம் வரும். ஆனா இந்த நிலைமையில இருக்கிற என்ன அவர் கொன்னுட்டாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இப்படி ஒரு உத்தமனை பார்க்க முடியுமாங்க? அதனாலதாங்க ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தாரு. சொல்லல, ஆனா வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இது நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? வேற ஒண்ணும் யோபு அந்த நிலைமையில ஒண்ணுமே செய்யலங்க. யோபு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கேட்டார். யோபு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. ஆகவே நாமும் நம்முடைய இக்கட்டுகளிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, பலவிதமான நேரங்களிலே நாம் நம்முடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு பிரியமாக பேசணும். கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற மாதிரி பேசணும். கர்த்தரை குறை சொல்லுகிற மாதிரியோ, கர்த்தரை வெறுப்பேற்றுற மாதிரியோ, கர்த்தரை வேதனைப்படுத்துகிற மாதிரியோ நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும், கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்கணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதா இருக்கணும், கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறதாக அந்த வார்த்தைகள் இருக்கணும். அதான் சொன்னாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. யாராவது இந்த காரியம் நடக்கலன்னா அவ்வளவுதான், எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த காலையில இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை கொண்டு போட்டாலும் சரி ஆண்டவரே, நாங்க உண்மையைத்தான் நம்புவேன், நான் உண்மையைத்தான் நம்புவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 25 முதல், உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தரிகள் எனக்கு சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை கடைசி நாளிலே நான் காண்பேன், அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன்,
அதுதாங்க நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். சொல்லுமா, இழந்ததை எல்லாம் திரும்ப பார்ப்பேன் என்றல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை பார்ப்பேன் என்றல்ல, என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பேன் என்று சொல்லல. அவரு என்னுடைய இழந்த பிள்ளைகளை பார்ப்பேன்னு சொல்லல, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுவேன்னு சொல்லல. எனக்கு தெரியும் நான் மரணிப்பேன், ஆனாலும் என்னுடைய தோல் முதலாய அழுகி போன பின்பும் என்னுடைய சொந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. இது அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவரை பார்க்கணும், அவ்வளவுதான். எல்லாம் இழந்தா பரவாயில்ல, எனக்கு வியாதி வந்தா பரவாயில்ல, எனக்கு எல்லாமே நஷ்டமாகி அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் என் சொந்த கண்களாலே அவரை காண்பேன். அதுதான் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு ஆசைகள் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன ஆசையா இருக்கணும் தெரியுமா? அவரை காணணும், அவரை பார்க்கணும். அவர் வரும்போது நான் அவரை காணணும், அவர் என்னை பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். என் சொந்த கண்கள் அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்றாரு பாருங்க. அந்த முதல் வசனத்தில் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இருக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் ப்ராபசியா சொல்றாரு. இதைத்தான் சொல்றார். இயேசு கிறிஸ்து அந்த சீயோன் மலை மேல் நிற்பார் அல்லவா, அதைத்தான் அவர் அங்கே தரிசனமாக ப்ராபசியாய் சொல்றார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர்னா ரட்சகர், ரட்சகர்னா இயேசு கிறிஸ்து. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு தெரியும், யோபுவின் புஸ்தகம் தான் வேதத்தின் முதல் புஸ்தகம். முதல் புஸ்தகம் யோபு தான். எழுதப்பட்ட காலங்களை வைத்து பார்க்கும்போது முதலாவது எழுதப்பட்டது யோபுவின் புஸ்தகம். ஆனா அது முதலாவது இடம் பெறல. முதலாவது இடம் பெறலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? அதனுடைய துவக்கம் அப்படி இருக்கிறபடினாலே அது முதல்ல இடம் பெறல. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஊஸ்தேஸ்திலே யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். துவக்கம் ஒரு மனுஷனை பத்தி இருக்கு. ஆனா ஆதியாகமம் என்ன சொல்றது? ஆதியிலே தேவன் சொல்லி இருக்கு. அதனால அது முதல்ல போச்சு. யாரு ஆண்டவரை முதல் வைக்கிறாங்களோ அவள முதல்ல போவாங்க. சொல்லுமா, ஆண்டவர் முதலாவது கொண்டு வருவார். வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா ஆண்டவர் நம்ம முதலாவது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த யோபுவின் புஸ்தகம். வரலாற்றுப்படி யோபுவின் புஸ்தகம் தான் முதலாவது எழுதப்பட்டது. ஆனா முதல்ல இடம் பெறல, வேதத்துல முதல்ல இடம் பெறல. காரணம், அது ஒரு மனுஷனை முதல்ல சொல்லி இருக்குது. ஆனா ஆதியாகம புஸ்தகம் முதல்ல தேவன் என்று சொல்லுகிறது. அதனால அது முதல்ல கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 23. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. யோபுக்கு தெரியும், என் நண்பர்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் உண்மை. என்னுடைய அக்கிரமத்தினால இது வரல, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். அவ்வளவுதான். ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு. நான் சோதனையில தோற்று போயிருவேன்னு சொல்லல, சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது இந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே, நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று சொல்லி இருக்கிறது. இங்கே யோபுவின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதனால அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது, ஆண்டவரே ஏன் இந்த சோதனை? ஏண்டவரே எனக்கு? அவங்களுக்கு எல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் அக்கிரமம் செய்யறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒழுங்கா சர்ச்சு கூட வர்றதில்லை, நல்லா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்பாவது தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. நான் தான் தினம் போறேன், நான் தான் போய் தினம் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே வாரந்தவராம போறேன், கஷ்டம் இருக்கு தசமாம் கொடுக்குறேன், எல்லாம் நான் செய்யறேன். ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? எத்தனை பேர் கேட்டிருக்கணும்? அப்படி சொல்லியிருக்கல, நியாயப்படுத்தி இருக்கோம்ல. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பாருங்க, அவங்களாம் சரியா கூட வரதில்லை, சரியா கூட ஆராதிக்கிறது பேருக்கு தான் வராங்க. அவங்க வீட்டை கட்டிட்டாங்க பாருங்க, அவங்க அப்படி இருக்காங்க பாருங்க. ஆண்டவரே நான் இப்படியே தான் இருக்கிறேன் சொல்றான். அநே வேலையிலாம் கிட்டான வேலையில என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே
நீர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில சில நேரத்துல நம்முடைய உண்மையை சோதிக்கும் பொருட்டாக, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டாக, வேதம் அப்படித்தானே சொல்லி ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி 21ஆம் அதிகாரத்தில் முடித்து விட்டு 22ஆம் அதிகாரத்திலே துவக்கத்திலே சொல்லப்படு, பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. உத்தமன் தெரியும், ஆபிரகாமை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனையிலே அவன் ஜெயித்தான். அவன் பொன்னாக விளங்கினான். தன்னுடைய சொந்த குமாரனை அவன் ஆண்டவருக்காக பலியிட முன் வந்தான். அதிலே அவன் ஜெயித்து விட்டான், பொன்னாக விளங்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது சொல்லணும், ஆண்டவரே, இந்த சோதனைகள் என்னை கொண்டு விடுவதற்கல்ல, என்னை முடிப்பதற்கல்ல, என்னை கெடுப்பதற்கல்ல, என்னை பொன்னாக விளங்க செய்வதற்கு, என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு. அல்லேலூயா. யோபுக்கு தெரியும், ஆண்டவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆகவே நடக்கட்டும், ஆண்டவருடைய விருப்பப்படி நடக்கட்டும், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தபடி நடக்கட்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. சொன்னான் பாருங்க, 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், அருமையா, 27:6, நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன், அதை நான் விட்டுவிடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது, உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அல்லேலூயா. என் நீதியை கெட்டியாய் பிடிச்சிருக்கிறேன்னா என் ஆண்டவரை கெட்டியா பிடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். என்னதான் வந்தாலும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் பாதிக்கப்பட்டாலும், எல்லாவற்றை இழந்தாலும், நான் என் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். நாம அங்க செய்ய வேண்டியதை ஒண்ணுதான். ஆண்டவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆண்டவரால் தான் இப்போது இருக்கிற நிலைமையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதான்னு வேதம் சொல்லி இருக்கிறது. யார் நம்மை விடுவிக்க முடியும்? ஆண்டவர் ஒருவர் தான் முடியும். அதனால எந்த துன்பமான இக்கட்டான சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், விடவே விடாதீங்க. யோபு சொல்றார், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரே நீதியும் மீட்புமானார். அப்படி வசனம் சொல்லிக்க, அவரே நீதி, அவரே மீட்பு. அந்த நீதியை, அந்த ஆண்டவரை நான் விட்டுவிடேன், கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் வரும்போது ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அந்த நேரத்துல சோர்ந்து போக கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயார்கள், உன் பலன் குறையினது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பிரச்சனைகள் வர வர ஆண்டவரை இன்னும் நெருங்கணும், இன்னும் அதிகமாய் கட்டி பிடிச்சுக்கணும். யோபு சொல்றார் பாரு, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். என் ஆண்டவரை நான் விட்டுட மாட்டேன். என்னதான் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், அவர் என்னை கொண்டு போட்டோம், எல்லாம் நஷ்டமாகட்டும், என் ஆண்டவரை நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன், அவரை விடவே மாட்டேன். இதுதாங்க அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வந்து. வேற ஒண்ணு யோபு செய்யல. இந்த இடைப்பட்ட காலத்துல யோபு என்ன செஞ்சாரு யோசித்து பாருங்க. அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் வெளிப்படுத்தின அந்த விசுவாச வார்த்தைகள், அவர் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்திருக்கிறதையும், ஆண்டவரோடு அவர் நின்று நெருக்கம் ஆகிறதையும் பார்த்தார். ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்றார் பாருங்க, 40ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இருங்க, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இக்கட்டு நேரத்துல நம்ம வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வராதபடி, அவிசுவாசமான வார்த்தைகள் வராதபடி, ஆண்டவரை குறை சொல்லுகிற வார்த்தைகள் வராதபடி நம்ம வாயை என்ன செய்யணும்? வாயை என்ன செய்யணும்? பொத்திக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் கூட வார்த்தைகள் வராது. சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருப்போம், அதுல வார்த்தைகள் எல்லாம் அதிகமா வராது. எப்ப வார்த்தைகள் வரும் தெரியுமா? இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாடுகள், பிரயாசங்கள், வியாதிகள் வரும்போதுதான் நம்முடைய உள்ளத்திலிருந்து பல வார்த்தைகள் வரும். சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான யோபு சொல்றாரு, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நீதியை சொல்லல. ஆண்டவரே நீங்க தானே, நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தானே அன்னைக்கு சாத்தாங்கிட்ட சொன்னீங்களே,
என் தாசனா யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பறந்து பொல்லாப்புக்கு விளவுமாய என் தாசனா யோபுன்னு சொன்னீரே, இப்ப ஏன் எனக்கு இப்படி பண்றீரு? கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம எல்லாம் சில நேரத்துல வக்கீல் மாதிரியே, பெரிய வக்கீல் மாதிரியே கேட்போம். அட்வொகேட் அப்படி பேசுவாங்க, அப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். சொல்றாரு, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, அதனால நான் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? நெருக்கத்தின் நேரத்துல, கஷ்டங்களின் நேரத்துல வாயில வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அதான் ஆண்டவர் பார்ப்பார், அதான் ஆண்டவர் கேட்பார். அதனால அந்த நேரத்துல எல்லாம் வாயை பொத்தி, ஒன்னும் நல்லது பேசாட்டா கூட பரவாயில்ல. யோபு தன் வாயினால் என்ன செய்யல? அவன் செய்யல. அப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு கிடைக்குமா? இல்ல. பாவமே பாவம், கையினால இல்ல. எதனால? ஐயோ, சிலவங்க வாயில பேசினாங்கன்னா ஈட்டியை விட பயங்கரமா குத்தும், அப்படியே செத்து போலான்னு எல்லாம் தோணும். அப்படி எல்லாம் பேசுறவங்க இருக்கிறாங்க, யோசித்து பாருங்க. ஆனா யோபு சொல்றான், என் வாய் கையினால் என் வாயை பொத்திக் கொள்வேன். அப்படின்னா என்ன? என் உதடு கூட தெரியாம திறந்துடக்கூடாது, அதனால கையை வச்சு என்ன செய்வேன்? வாயை பொத்திக் கொள்வேன். யோசித்து பாருங்க. ஆண்டவர் இதை கேட்டார். கடைசியாக சொல்றாரு, 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா சொல்லுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வேதம் சொல்லி இருக்கிறது, கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று. அதனால்தான் அவன் தைரியமா போய் என்ன செய்தார்? கற்களை அடுக்கி விறகுகளை அடுக்கி ஈசாக்கை பலியிட அவன் துணிந்த காரணம் என்ன? என் மகன் எரிந்து போகலாம், விறகும் எரிந்து போகலாம், கல் எரிந்து போகாது, அந்த கல்லுகளினாலே எனக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதே போலதான் யோபு சொல்றான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், என்ன நான் இழந்ததை எல்லாம் அவர் திரும்ப செய்ய வல்லவராயிருக்கிறீர், எனக்கு திரும்ப செய்ய வல்லவராயிருக்கிறீர், என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர், என்னை மீண்டும் சுகமாக்க, இந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பருக்களில் இருந்தும் எனக்கு சுகந்தர தேவரீர் வல்லவராயிருக்கிறீர். அல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சிருக்கிறார், அதை யாரும் எந்த கொம்பனாலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. அவர் பருக்களால் நம்மை வாதிக்கிறதுக்கு அவர் நிச்சயம் பண்ணியிருந்தார்கள், அது நடக்கும். அதே நேரத்தில் நம்ம இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தாலும் தடைபடாமல் அது நடக்கும். அதைத்தான் அவர் கடைசியா அறிக்கையிடுகிறார், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. இப்ப 42:12 வாசிக்கலாம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எதற்காக ஆசீர்வதித்தார்? என்ன செஞ்சாரு? இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், என்ன தாங்க யோபு செஞ்சாரு? எதையாவது செஞ்சாரா? ஒன்னும் செய்ய முடியாம தரையில உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுனா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர என்ன ஊழியமா செஞ்சிருப்பாரு, ஆத்மாதயமா செஞ்சிருப்பாரு? ஒண்ணுமே செய்யல. பேசின வார்த்தைகள், தேவனை பற்றி சொன்ன வார்த்தைகள், தன்னுடைய விசுவாசத்தை பற்றி சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான வார்த்தைகள் மட்டும்தான் யோபுடைய வாயிலிருந்து வந்தது. அதை கர்த்தர் கேட்டார், இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இப்படி அட்வைஸா யோசித்து பாருங்க. யோபு வந்து ஆண்டவருக்கு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, நான் இப்படி எல்லாம் உத்தமனா இருந்தேனே, சன்மார்க்கனா இருந்தேனே, எனக்கு இப்படி வியாதி வர பண்ணிட்டாரு, என் பிள்ளை எல்லாம் எடுத்துட்டாரு, என் சொத்தெல்லாம் போச்சு அப்படின்னு புலம்பி இருந்தா இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. யோபு செய்தது ஒன்றுதான், தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தருடைய கையிலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விடமாட்டேன். இதோ நான் நீசன், என் கை என் வாயை பொத்திக் கொள்ளுகிறது, ஒன்னும் எனக்கு சொல்றதுக்கே இல்லை, இனி நான் பேச போறதில்லைன்னு அவன் முடிவு பண்ணினா அவனை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யோபு
ரெண்டத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்னா தேவன் அனுமதித்த அந்த சோதனையை அவன் ஏற்றுக்கொண்டான். மகிழ்ச்சியா ஏற்றுக்கல. ஏன்னா வேதனை, அவ்வளவு கொடிய துக்கம். மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லல, உண்மைதான். எப்படி இருக்க முடியும்? எல்லாவற்றையும் இழந்த ஒருவன் துக்கமா அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. இவ்வளவு வியாதி இருக்கிறவன் அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனாலும் அதுல என்ன பார்த்தோம் என்றால், அவன் தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை, அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் என்ன வந்தாலும் சரி, இந்த யோபுவை போல நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. தேவன் நினைத்ததை செய்ய நினைத்ததை தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ரெண்டத்தினாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இனிமேல் யாராவது இக்கட்டு பிரயாசங்கள் வியாதிகள் விக்கினங்கள் வரும்போதெல்லாம் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏதாவது நஷ்டம் வந்தாலும் ஏதாவது இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனைவியோ வேறு யாரோ சொன்னா சொல்லுங்க, தேவனுடைய கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காட மாட்டேன், நான் என்னுடைய நியாயாதிபதி இடத்திலே கெஞ்சுவேன் சொல்லுங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என் சொந்த கண்கள் காணும். அவர் சோதித்தபின் சுத்த பொன்னாய் விளங்குவேன். என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விடமாட்டேன். அல்லேலூயா. கடைசியாக, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறேன், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். இடைப்பட்ட காலங்களிலே சில வேளையிலே நமக்கு விதமான சோதனைகள், இவ்விதமாக இல்லாவிட்டால் சிறிய சிறிய சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள் பல வரலாம். அந்த நேரத்தில் என்ன பேசுறோங்கிறது தான் இன்னைக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வியாதி விக்கினங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், சங்கடங்கள்லாம் வரும். ஆனா அந்த நேரத்தில் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொண்டு வரும். அப்போ என்ன பேசணும்னு யோசித்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைகளை வணங்கி ஜெபிப்போம். யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன வந்தாலும் நம்புவே, என்னை விட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆமா, ஆமா, காத்திடுவார் என்றுமே. யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரண்டத்தினையாய் ஆசீர்வதித்தார். அதற்கான காரணம், யோபு தன்னுடைய நாவினாலே பாவம் செய்யல. யோபு தன்னுடைய வாயினாலே தேவனை உயர்த்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியாக இருந்தார். ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டு நான் விலகேன், என் நியாயாதிபதியிடத்திலே இரக்கத்திற்காய் கெஞ்சுவேன். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே ஆண்டவரை பாடி புகழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி. இன்னைக்கும் யோபுவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தக்கதாக
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தள்ளும். அவளுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். அவளுடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்கும். அவளுக்கு நன்மை செய்யும். அவள் என்ன உதவிகளை எதிர்பார்க்கிறார்களோ அந்த உதவிகளை எல்லாம் அவளுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ, சாட்சியாய் வாழ, ஆண்டவரே தங்களுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்க அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்கட்டிலும் பிரயாசத்திலும் இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அந்த இக்கட்டிலிருந்தெல்லாம் அவளை விடுவித்து அவளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேளு பிதாவே. உட்காருவோம்.